Hey, hi. Today we are going to see the product of inertia and principal moment of inertia by using a single problem. ஒரு சின்ன ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்க போறோம். வாங்க போலாம். நான் டைரக்டா ப்ராப்ளத்துக்குள்ள போயிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு C ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா. அது என்ன ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா அப்படின்னா இந்த டயகிராம் பாருங்க. இங்க என்னென்ன இருக்கு நமக்கு ஒரு x ஆக்சிஸ் இருக்கு, ஒரு y ஆக்சிஸ் இருக்கு. 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ப்ராடக்ட் அப்படின்னா அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன். ரைட்? ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். தட் மீன்ஸ் இங்க ஒரு ஆக்சிஸ் இருக்கு, இங்க ஒரு ஆக்சிஸ் இருக்கு. இங்க ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்சியா இருக்கும், இங்க ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்சியா இருக்கும். இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா அர்த்தம் IXY. இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட். ப்ராடக்ட்ங்க மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டேன். இங்க என்ன இருக்கு? ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு, ரெண்டு ஆக்சிஸ்லயும் மொமெண்ட் இருக்கும். சோ ப்ராடக்ட் அப்படின்னா IXY, அதாவது இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவும் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்சி மல்டிப்ளை பண்ணா தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா. சோ அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நான் தெளிவா சொல்றேன். ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அகைன் எப்படி நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்சியால யூஸ் பண்ணமோ அதே மெத்தட் இங்க யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் we have to check whether it is symmetrical or not. நமக்கு எல்லாத்துமே டீடைலாவே தெரியும். இது எப்படி இருக்கு? x ஆக்சிஸ்ல அப்பர் அண்ட் லோவர் ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். In case of y axis பாத்தீங்கன்னா ரெண்டு சேம் டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்டா இருக்கு. Directly we can take that this one is symmetrical about x axis. Once x axis தெரிஞ்சுனா I can find out y bar. தெரியும்ல? இது total distance divided by 2. 1 10 1 மொத்தம் 12 வந்துரும். 12 by 2 போட்டா we can get the y bar 6 cm. Don't use the formula, regular formula. And second பாத்தீங்கன்னா we need to find out the x bar because ஏனா क्वेश्चन என்ன செய்யணும் அப்படினா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் கொடுத்திருக்க ப்ராப்ளத்துல. அதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிக்க முடியும். That's why x bar equal to a1 x1 நமக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலா தான். இதுக்கு நமக்கு என்ன தேவை? a1 தேவை, x1 தேவை. சோ நான் கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன செய்றேன்? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இத 1 2 3 ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதோடைய டேட்டாஸ் கண்டுபிடிக்கிறோம். a1 a2 a3. a1 தெரியும்ல? b into h. அதே மாதிரி சே எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிறேன். 4 into 1ங்கிறது 4 cm breadth, height வந்து 1 cm for this particular object. இதோட ஆப்ஜெக்ட்க்கு இதுக்கு அது மாதிரி சேஞ்ச் ஆகும். ஒவ்வொன்றுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். a1 a2 கண்டுபிடிச்சிட்டேன். லைக்வைஸ் x1 x2 x3. x1 எப்படின்னு தெரியும்ல? சோ இதான் என்னுடைய ரெஃபரன்ஸ் லைன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். திரும்ப ஒரு லைட்டா கிளான்ஸ் நான் சொல்லிறேன். இது என்னுடைய ரெஃபரன்ஸ் லைன். சோ இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல நான் x டிஸ்டன்ஸ் போகணும். இங்க இருந்து நான் இங்க சென்டர் பாயிண்ட் பண்ணாலப்பா 4/2 போட்டா எனக்கு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிரும். கரெக்ட்டா? அதே மாதிரி இங்க இருந்து இங்க சென்டர் பாயிண்ட் வரணும். இதோடைய வித் எவ்வளவு கொடுத்திருக்கான்? எனி கெஸஸ்? கரெக்ட். இந்த 1 cm கொடுத்திருக்காங்க. இதோட வித் பாத்தீங்கன்னா டோட்டலா 1 cm. இங்க 1 cm 1 cm கண்டிப்பா இங்க என்ன தான் இருக்கும்? 1 cm தான் இருக்கும். I am going to write the 1/2. Likewise, I have to find out the x3. So, இது எல்லாமே நமக்கு பேசிக்ஸ் சென்ட்ரலையும் பார்த்திருப்போம், மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவும் பார்த்திருப்போம். இதுக்கு அப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா. மூணாவது டைரக்டா கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியோட கோஆர்டினேட். அது என்ன சார் கோஆர்டினேட்? ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் IXY ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா சமேஷன் ஆஃப் a into x dash y dash. சோ x டேஷ்ங்கிறது நம்ம கொடுத்திருக்கிற சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட் லொகேட் இருக்கு. அதே மாதிரி y டேஷ்ங்கிறது கொடுத்திருக்கிற சென்ட்ரல் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிற சென்ட்ரல் டிஸ்டன்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம கிவன் ஆப்ஜெக்ட் உடைய சென்ட்ராய்டு பாயிண்ட் ஆக்ட் ஆகுங்கிறது தான் அந்த பாயிண்ட். சோ நம்ம என்ன செய்யணும்னா மொத்தம் 3 ஆப்ஜெக்ட்டுக்கு 3 உடைய ஃபார்முலாஸ் இங்க நான் போட்டுட்டேன். இப்போ நமக்கு என்ன தேவை? இது 3 உடைய டைமென்ஷன்ஸ் எனக்கு தேவை. ரைட்? நான் என்ன செய்யறேன் அப்படின்னா I am going to find out that இதை யூஸ் பண்ணி x1 dash. இப்போ இந்த x1 dash போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். இது ஒரு சின்ன ஒரு பிளஸ் மாதிரி போட்டிருக்கேன். குவாட்ரண்ட் ஞாபகம் இருக்கா? பிளஸ் 2ல படிச்சிருப்போம்ல, கிராஃப்ல யூஸ் பண்ணிப்போம்ல. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டு சைடுமே எக்ஸும் ஒய்யும் பிளஸ் பிளஸ் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ்லயும் ஒய் வந்து பிளஸ்ல இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே மைனஸ், ஃபோர்த்ல பிளஸ் மைனஸ் இந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் we need to find out the x1 dash, x2 dash, x3 dash, likewise y1, y2, y3 dash. சொன்னது புரிஞ்சுதா? இதை பேஸ் பண்ணி we have to assign the sign. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா நமக்கு வந்து அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச x bar and y bar நான் மென்ஷன் பண்ணிட்டேன் இந்த டயகிராம்ல. சோ ரெஃபரன்ஸ்ல இருந்து 1.1677 சென்டிமீட்டர்ல x bar இருக்கு. y bar பாத்தீங்கன்னா கீழ ரெஃபரன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ எனக்கு என்ன செய்யணும்? இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா x1 dash தேவை. x1 dashங்கிறது என்னது? இந்த பர்టిక్యులர் போர்ஷன் 1 உடைய g1 சென்ட்ராய்டு பாயிண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். சோ x1 dash equal to x1 minus x bar. இது எப்படி நான் போறேன் அப்படின்னா இப்ப நல்லா பாரு 1.167. சரிங்களா? இப்போ வந்து x1 நமக்கு கொடுத்திருக்காங்க. x1ங்கிறது என்னப்பா? இந்த ஆக்சுவலா இந்த பாயிண்ட் உடைய சென்ட்ராய்டு. x1 dash என்னது?
இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து எக்ஸும் ஒய்யும் கன்சிடர் பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அதோட கோஆர்டினேட் தேவை. x1 டேஷ்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியோட கோஆர்டினேட். x1ங்கிறது என்னது? இந்த சென்ட்ராய்டோட கோஆர்டினேட். சொன்னது புரிஞ்சுதா? x1 டேஷ்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியோட கோஆர்டினேட். இன் திஸ் கேஸ் ஆஃப் x1ங்கிறது நார்மலா இந்த பர்టిక్యులர் போர்ஷனுடைய சென்ட்ராய்டு பாயிண்ட். சோ x1 minus x bar. ஏன் பிளஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இது என்னப்பா செய்யுது? குவாட்ரண்ட் நான் பிரிச்சிட்டேன். இது ரைட் சைடு வருது. நல்லா பாருங்க. x1 எனக்கு என்ன வந்திருக்கு? 2 cm வந்திருக்கு. x bar என்னது? 1.16 cm. சோ 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு ரைட் சைடு வருது. கரெக்ட்டா? தட் இஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது. சொன்னது புரிஞ்சுதா? தட்ஸ் வை ரைட்டிங் பிளஸ் நான் முன்னாடி போட்டிருக்கேன் x1 minus x bar. x1 எனக்கு தெரியும், x bar தெரியும், கால்குலேட் பண்ணிட்டேன் x1 dash. இப்போ நான் x2 dash கண்டுபிடிக்க போறேன். x2 dash இப்போ x2 dash பாருங்க. x2 எனக்கு எவ்வளவு இருக்கு? 0.5 cm. 0.5 என்னப்பா? less than the 1.16. அதாவது இந்த பாயிண்ட் கீழ வருமா? இந்த சைடு வரும். கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் லொகேட் ஆகுது. அப்ப இது எந்த குவாட்ரண்ட்ல வருது? which is in செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் என்ன பார்த்தோம்? மைனஸ் பிளஸ். சோ இது x ஆக்சிஸ் யூஸ் பண்றோம்னா x க்கு முன்னாடி மைனஸ் பிராக்கெட் x bar minus x2. இது ஏன்பா போட்டுறோம்? இதுல எது ஹையர் வேல்யூ? x bar ஆ x2 ஆ? எது ஹையர் வேல்யூ அது முன்னாடி போடணும். So x bar தான் மொத்த ஹையர் வேல்யூ. So x bar minus x2 போட்டிருக்கேன். I can get the answers in minus. இந்த கோஆர்டினேட்ஸ் பொறுத்த வரைக்கும் you have to mention in the minus. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது you have to mention in the minus. Third one x3 dash. x3 dash பாருங்க 2 cm. Again it is in the first quadrant. First quadrantல வந்துரும். So I am going to use the x3 minus x bar. So I can get the 2 minus 1.16. 1.167ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த x bar உடைய வேல்யூ. I can get the answers. இது முடிஞ்சிருச்சு. So likewise we have to find out the y1 dash, y2 dash, y3 dash. இப்போ y1 dash மட்டும் சொல்லி காட்டுறேன். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். y1 dash. y1 dash என்னப்பா? again y1 minus y bar. y bar எவ்வளவு இருக்கு? 6 cm. y1 கண்டுபிடிச்சனா? இல்ல. ஏன்னா இதுக்கு நம்ம டைரக்டாவே சிமெட்ரிக்கல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த கேஸ் என்ன செய்யணும்? y1 இண்டிவிஜுவல் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். y1 என்ன அர்த்தம்ப்பா? இங்க இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் உடைய எனக்கு டிஸ்டன்ஸ் தேவை. சோ என்ன செய்யணும் அப்படின்னா 1 10 plus 1/2. ஏன் 1/2ங்கிறது இந்த பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட் உடைய சென்ட்ராய்டு பாயிண்ட். சோ அதான் எழுதிருக்கோம் 1 plus 10 1/2. I can get the 11.5. Likewise y2 கண்டுபிடிச்சலாம், y3 கண்டுபிடிச்சது. இது எல்லாமே சென்ட்ராய்டு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அவ்வளவுதான். y1 minus y bar அப்படினா I can get the answer. y2 dash பாருங்க எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ணி பாருங்க. y2 dash equal to y2 minus y bar போட்டுருக்கேன். ஏன்? நல்லா பாருங்க. y2 என்ன வேல்யூ? 6. y பாரும் 6 தான். So I can get the which is in the 0. நீ மைனஸ் போட்டாலும் சரி பிளஸ் போட்டாலும் சரி உனக்கு ஆன்சர் 0 தான் வரும். y3 dash பாருங்க. y bar 6, y3 எவ்வளவுப்பா இருக்கு? 0.5 cm. So 0.5 cm என்னப்பா இருக்கும்? கீழ வரப்போகுது. So ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்து என்ன அர்த்தம்? முன்னாடி வரக்கூடியது மைனஸ் y bar minus y bar 3. ரைட்? சொன்னது புரிஞ்சுதா? இதை யூஸ் பண்ணி I can get the final answers. So x3 dash, x2 dash, x1 dash கண்டுபிடிச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம். y1 கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன செய்யணும்னா கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா வேல்யூயும் கொண்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண I can get the ixy. So ixy எப்படி வரும்? ஆன்சர் should be in the mm/4. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா வந்துச்சு அப்படின்னா டோன்ட் நீட் டு ஃபைண்ட் அவுட் தி ixs and iyy. நம்ம ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சோம்ல மொமெண்ட் ஆஃப் இனர்சியா, அது கண்டுபிடிக்க தேவையில்லை. டைரக்டா ஒன்ஸ் நீ சென்ட்ரல் கண்டுபிடிச்சனா அதுக்கப்புறம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா போதும். ரொம்ப ஈஸியான சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முதலே சொல்லியிருந்தோம் பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ட்டு. ப்ராடக்ட் ஆஃப் இனர்சியா கேட்டா நீ அது வரைக்கும் சால்வ் பண்ணா போதும். இன் கேஸ் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியான்னு சொல்லி கொஸ்டின் கேட்டானா முதல்ல சொன்ன 3 மெத்தட் 3 ஸ்டெப் நீங்க முடிச்சிட்டு then you have to follow these procedure. இது ரேர் கேஸ். என்னுடைய சஜஷன் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா அட்டென்ட் பண்ண வேணாம். அதுக்கு ஆப்ஷன் யாராவது கொஸ்டின் கொடுத்து அதை அட்டென்ட் பண்ணு. வேற வழியே இல்ல, எனக்கு அட்டென்ட் பண்ணியே ஆகுங்கிற பட்சத்துக்கு நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். பட் என்ன ஆகும் அப்படின்னா டைம் வந்து அதிகமா கன்சியூம் ஆகும். ரைட்? பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா பார்த்தோம். இதோட ஆக்சுவல் ஃபார்முலா நான் எழுதிருக்கேன். imax equal to ixs plus iy/2 plus root of ixs minus iy/2 whole square plus ixy square. இதுல நமக்கு என்ன தெரியும்? ixy தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம். ixx iy தெரிஞ்சா மட்டும் தான் ஃபர்தரா சால்வ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ixx iy என்ன பார்த்தோம்? சிம்பிளா மொமெண்ட் ஆஃப் இனர்சியா பொறுத்து x ஆக்சிஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்சியா பொறுத்து y ஆக்சிஸ். ஞாபகம் இருக்கா? மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கும். மொத்தம் இங்க 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ixs equal to xs1, xs2, xs3. இது மாதிரி yக்கு நமக்கு அப்படியே இருக்கும். இது தனியா கண்டுபிடிக்கணும், இது தனியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதான். சோ எல்லாமே சப்ஸ்டிட்யூட் தான். நீ வந்து கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதான். இது வந்து லொகேஷன் அப்படின்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் கேக்குறான். லொகேஷன் ஆஃப் தி பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் மீன்ஸ் யூ ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் தட். இதுக்கு மேல என்ன தேவை? ixy, ixs, iyy. சோ இத பத்தி நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. இது வந்து நீ ஃபர்தரா 4th செமஸ்டர் படிக்க போற
ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட் ஃபார் ஆல். பட் இப்போ நீ ஏன் அப்படின்னா இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை பத்தி டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு இது அதிகமா கேட்கறது கிடையாது கொஸ்டின்ல. ப்ராப்ளத்தை கேட்டாங்கன்னா இது வந்து டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண போறோம். அதுக்காக தான். ஸ்டெப் 4 பாத்தீங்கன்னா பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா இருக்கு. ப்ராடக்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கேட்டா அதோட முடிஞ்சு. தேர்ட் ஸ்டெப் போய் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கேட்டா மட்டும் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா திரும்ப ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். IXX1 அதாவது ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஒன்னுடைய IXX1 என்ன தெரியுமா? I plus A1 D1 square X. இது ஏன் எக்ஸ்ங்கிறத போறேன் அப்படின்னா இங்க XX நீ யூஸ் பண்ணா இந்த டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும். Y உடைய டிஸ்டன்ஸ் சொன்னது புரிஞ்சுதா? Y bar minus Y1 ஞாபகம் இருக்குங்களா? D equal to Y bar minus Y1. இதுவே IYY நீங்க எடுத்தனா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? X bar minus X1 square. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன செஞ்சுவாங்கன்னா D1 square இனிமே டைரக்டா ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிப்பான், அதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணிடும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. IXX எடுத்தனா இங்க சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய D பாத்தீங்க அப்படின்னா Y bar minus Y1 அதாவது Y axis பேஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுக்கணும். IYY அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா X axis பேஸ் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் முதலையே. சோ இப்போ இந்த மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸ் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கா. ஃபர்ஸ்ட் நான் இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் லைன் X axis எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரீச் பண்ணா சரி நான் கண்டிப்பா Y டிஸ்டன்ஸ் தான் நான் போகணும். அப்ப X axis என்ன இருக்கணும்? Y டிஸ்டன்ஸ் எடுக்கணும். இப்போ என்ன Y axis வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துறேன். எனக்கு இந்த பாயிண்ட் போனா என்ன செய்யணும்ப்பா? X axisல போகணும். So that's why I am saying that XX னா Y டிஸ்டன்ஸ், YY னா X டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். சோ ஐங்கிறத பாத்தீங்கன்னா நமக்கு காமனா தெரிஞ்சுதான் BH3/12 ரெக்டாங்கிள் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்டாங்கிளுடைய ஃபார்முலா A1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். D1 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா நீங்க இங்க டைரக்டா கண்டுபிடிச்சிக்கலாம். Y bar minus Y1 ஸ்கொயர். இது ஆக்சுவலா மைனஸ் நம்ம முதலே சொல்லியிருக்கோம். இந்த பர்டிகுலர் கேஸ் மட்டும் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ்ல கிடைச்சாலும் we have to substitute in the plus. இங்க பாத்தீங்கன்னா 6 minus 11.5 போட்டிருக்கோம். 11.5 என்ன பண்ண கிடைக்கும் ஆன்சர் வரும்போது what we can get the minus answer. once நீங்க ஸ்கொயர் பண்ணவே பிளஸ்ஸா மாறிடும். இருந்தாலுமே நீங்க இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது நீங்க யூஸ் பண்றது ஆக்சுவலா மைனஸ் கிடையாது. எது ஹையர் வேல்யூ அதுல இருந்து நீங்க மைனஸ் பண்ணணும். நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் Y bar minus Y1 போட்டிருக்கோம். ஓகே, சிட் கிளியர்? அவ்வளவுதான். சோ IXX கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரி IYY கண்டுபிடிச்சிரும். இது எல்லாமே நீ யூஸ் பண்ண மொமெண்ட் ஆஃப் இனர்சி. அதை நீ ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோ. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் அந்த லிங்க் நான் பேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். சென்ட்ராய்டுடைய பேசிக்ஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்சி பேசிக்ஸ் நான் சொல்றேன். அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான் பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவும் ப்ராடக்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவும். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஃபர்தரா எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ so much. Bye.